யாழ்ப்பாணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா அப்படின்னா என்ன, யோகா அப்படிங்கறது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு யோகம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யார நம்ம யோகாக்காரங்கன்னு சொல்றோம்? எல்லாரையும் சொல்றது இல்லை. ஒருத்தருக்கு யோகா அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ திடீர்னு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் ஒன்றிணையணும் ஒரு நேரத்துல. உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகா இருக்கு அப்படின்னு எப்ப சொல்லுவாங்க? நீங்க வாங்குற பொருள் மக்கள்ல ஆர்வத்தோட வாங்கணும், அதுக்கான உரிய விலை கிடைக்கணும், மக்கள்கிட்டையும் வாங்குறதுக்கு காசு கையில நிறைய புழங்கணும், உங்களுக்கும் தட்டுப்பாடு இல்லாம பொருட்கள் தொடர்ந்து கிடைக்கணும். ஸோ இது எல்லாம் ஒன்னா நடந்ததுனாதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பணம் கிடைக்கும். அப்படி இல்லாம நீங்க வாங்கி வைக்கிற பொருளை மக்கள் வாங்காம வச்சாங்கன்னாலோ, இல்ல மக்கள் விரும்பி வாங்கிட்டு போற பொருளை உங்களால வாங்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடு இருக்குதுனாலோ, இல்ல மக்களும் வாங்குறாங்க நீங்களும் கொண்டு வந்து வைக்கிறீங்க, ஆனா சூழ்நிலையினால இப்ப லாக்டவுன் போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி கடையெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையோ போச்சுன்னா உங்களுடைய யோகம் எங்க போகுது? தட்டுப்பட்டு போகும். அப்ப ஒரு பக்கம் வாங்குறவர், ஒரு பக்கம் விற்கிறவர், அடுத்தது விற்கப்படுற பொருள், அதுக்கான சூழ்நிலை இத்தனையும் ஒன்று சேரும் பொழுது அது உங்களுக்கு யோகமாகும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில 3 விஷயங்கள் ஒன்றிணையும் பொழுது நமக்கு ஒரு யோக நிலை உருவாகும். 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்முடைய எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் வெவ்வேறு திசையில நமக்கு பயணிச்சுக்கிட்டு இருக்குங்க. இது 3ம் எப்ப ஒண்ணு சேருதோ அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு யோகம் சேரும். இதே மாதிரி தான் யோகா என்றால் ஒன்றுபடுதல் அப்படின்னு அர்த்தங்க. நம்மளுடைய உடலுக்குள்ளார இருக்கக்கூடிய உயிராற்றல், லைஃப் போர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஆன்மீகத்துல ஜீவாத்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிராற்றல் அண்டவெளியில இருக்கிற உயர் ஆற்றல், அதாவது காஸ்மிக் எனர்ஜியோட, பரமாத்மாவோட ஒன்றாக இணைவதையே யோகா அப்படின்னு சொல்றாங்க. ஜீவாத்மா பரமாத்மாவோட ஒன்றாக இணைவதுதான் யோகா அப்படின்னா, அப்ப கையையும் காலையும் மடக்கி தலைகீழாவும் நேராவும் நிக்கிறதுக்கு என்ன பேரு? அதை ஏன் யோகான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பாருங்க. அப்ப இனிமே அதெல்லாம் யோகா அப்படின்னு சொல்லாம யோகாசனம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னு கேட்டா அவங்க சொல்லித்தர்ற எல்லா விஷயங்களும் முதுக வளைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, உட்கார்ற முறையில இருந்து ஆரம்பிச்சு, நிக்கிற முறையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே இந்த யோகாங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறதுக்கான ஆசன பயிற்சிகள். யோகாவுக்கு விளக்கம் எழுதின பதஞ்சலி முனிவர் ஆசனம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு. ஸ்திரம், சுகம், ஆசனம் அப்படின்னு. எந்த ஒரு நிலையில உங்களால தொடர்ந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாம சுகமா அமர்ந்திருக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் ஆசனம். அந்த ஆசனம் தான் நீங்க யோகாவை பயிற்சி செய்வதற்கான ஆசனம். அதுவே யோகாசனம் அப்படின்னு அவர் சொல்றார். யோகாசனம் என்பது யோகாவினுடைய ஒரு அங்கம், ஆனால் அதுவே யோகா அல்ல அப்படிங்கிறத நம்ம நல்ல தெளிவாக இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்.